வாங்க இன்றைக்கி காலையில் வந்து கோதுமை ரவை காய்கறி போட்டது வந்து கிச்சடி தாங்க. இதுக்கு தேவையான அளவு 200 கிராம் கோதுமை ரவையை வறுத்து வெந்நியில் ஊற வச்சுட்டேங்க ஓரமாக. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூனு கடலெண்ணெய், தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பல்லாரி நூறு, தக்காளி நூறு, மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வந்து பொன்னிறமாக வதக்கிக்கிட்டேன். இதுக்கு தேவையான காய்கறி வந்து மீல் மேக்கர் 50, பீன்ஸ் 50, கேரட் 50, உருளைக்கிழங்கு 50, அதையும் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டாங்க. இதுக்கு வந்து மசாலா வந்து 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா பொடி, கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஊற வச்சுருந்த கோதுமை ரவையை தூக்கி இதில் காய்கறியோடு தட்டி நாங்கள் வறுத்து வச்சுருக்கேன். மேலே புதினா மல்லி போட்டு அப்படியே இறக்கி வச்சு சாப்பிட்லாங்க. வாங்க சுவையான கோதுமை ரவை கிச்சடி. இங்கே பாருங்கள், மிளகாய், கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.